வணக்கம். கம்மியாக தான் பேசணும், கம்மியாக தான் பேசுகிறேன். எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நமக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு பிள்ளையார் சொல்லின்றது ப்ரெஸ் தான். எங்கள் படத்தினுடைய இந்த முதல் லுக்கை சார் சொன்னார், ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம அதை ரிவீல் பண்ணுவோன்னு சொன்னார். அது பிள்ளையார் சொல்லி மட்டும் இல்லை, பிள்ளையாரே நீங்கள் தான். ஏன்னா ஆடியன்ஸுன்ற கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், சோஷியல் இதை சேர்ந்த எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா 2022 நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி கருடனுக்கு அப்புறமா நான் இந்த படம் பண்ணல. 2022 நாங்கள் ஒரு செப்டம்பர் டைம்லேருந்து சாரோட மேனேஜர் அம்பிகாபதி சார் மூலமாக நாங்கள் மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் சார்கிட்ட மீட் பண்ணி ஒரு 5-6 மாதம் நாங்கள் பேசிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆச்சு. அது வரைக்குமே ஜென்ரலான மீட்டிங் அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் சார் வந்து ஒரு ஆசையில் நடிக்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் நான் இனிஷியலாக அவரை மீட் பண்ணும் போது எனக்கு இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவர் பேசுகிற விஷயங்கள், சினிமாவை பற்றி அவருக்கு தெரிகிற விஷயங்கள், எவ்வளோ நுணுக்கமாக அவர் எல்லாத்தையும் பார்க்குறாருன்றதை தெரிஞ்ச போது தான் அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட ஒரே ஒரு இன்சிடெண்ட், அவர் லைஃப்பில் நடந்தது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப இதாக இருந்தது. அவர் வீட்டில் அவர் அம்மா கிட்ட ஒரு 5th or 6th படிக்கும் போது சார் சொல்லியிருந்தாரு, அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட, சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் சார் ஒட்டியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அது வந்து அப்படியே அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கனவுகளுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு ஃபீல்டில் அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சிருக்காரு. இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை தான் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கான உத்வேகத்தோடு அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. அவரோட உழைப்பு வந்து அவ்வளோ கடின உழைப்பு. இந்த 2 வருஷத்துல நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு உச்சத்தில் இப்படி ஜெயிச்ச ஒருத்தர் இன்னொரு ஃபீல்டில் வந்து திரும்ப ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யறதுக்கும், அதுக்கு அவ்வளோ கடின உழைப்பை போடுறதும், ஒரு பெரிய அசாத்தியமான துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது வந்து இந்த 2 வருஷத்துல நான் அவர்கிட்ட பழகினதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் ஷூட்டிங்கில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணணும். பட் இனிஷியலாக எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த அந்த எனர்ஜி சொல்கிறேன். எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன இருந்தாலும் அல்டிமேட் இதுன்றது வந்து நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். அப்படி ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு நடிகராகவும் அவர் இருக்காருன்ற அந்த துணிச்சலோட தான் நான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். அப்படி தான் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துட்டீங்க. மற்ற உங்களோட கிளிம்ஸ் பற்றின ரிவ்யூஸை சொல்லுங்கள். அப்புறம் என்னோட நன்றி, நான் கருடனுக்கு நான் யாருக்கும் தேங்க் பண்ணல, ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கும் என்னோட நன்றிகள். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த கிளிம்ஸையும் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். நான் என்னன்றதை என்ன இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு அடுத்ததாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட க்ரூவுக்கும், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், எடிட்டர் வரல இன்னைக்கு, அவருக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட டீம், என்னோட கோ டைரக்டர்ஸ், என்னோட ரைட்டர் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தினுடைய காஸ்ட், நடிகர்கள் பெரும்பாலானவங்களை நாங்கள் கூப்பிடல. ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணலாம் சார் சொன்னார். இந்த கிளிம்ஸை வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு சார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சின்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தரான ஈவெண்ட்ஸில் நம்ம நடிகர்கள் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.